சேரமான் அப்படிங்கிற ஒரு மன்னன். இப்போ இதில் நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, நிறைய சேர மன்னர்கள் வரதுனால அவங்களுக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்கும். சில பேர் வந்து காமனாகவே சேரமான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மாதிரி அது இருக்கும். அதனால் இது எந்த சேர மன்னன் ஆக்சுவலாக வந்துட்டு இஸ்லாம் தழுவினார் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அது இன்னும் விவாதத்துக்குரியது. ஒரு சிலர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது விவாதத்துக்குரியது தான். இப்போ அந்த ஒரு சேர மன்னன் இது மாதிரி தம்பியாக இருக்கலாம், யாருக்கோ பையனாக இருக்கலாம், என்னென்ன, ஆனால் ஒரு அரசன், ஒரு சேர அரசன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, நபிகள் காலகட்டத்திலேயே நபிகளை போய் சந்திச்சிருக்காரு. நபிகள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே நபிகளை போய் சந்திச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில் அவர் இந்த ஓமன் பகுதியோ எங்கேயோ வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. அவருக்கு அங்கே ஒரு சமாதி இருக்கு, தாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வராங்க. இட்ஸ் ப்ரூவ்டு அவர் சேரமான், பேர் சேரமான் சமாதிங்கிறது அங்கே இருக்குது, அந்த பகுதியில் இருக்குது. ஸோ சேர மன்னர்கள் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. இதில் இன்னொன்று, இந்தியாவில் மிக 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 பழமையான மாஸ்க் இருக்கிறது வந்து சேரமான் பள்ளி. ஓகே, இங்கே கேரளாலேயும் இருக்கு. இந்தியாஸ் ஓல்டஸ்ட். ஆமாம், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். 2 தாங்க. இது ரொம்ப பழசு. இதுக்கு அடுத்து இன்னொரு பழசு வந்து நம்ம கீழக்கரையில் இருக்க பெரிய மாஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் வாழ்ந்துட்டு இருந்தார்ல, உயிரோடு இருந்தார்ல டைமில், அப்போவே கட்டப்பட்டது. ஸோ இஸ்லாம் மதம் உருவாகிற காலகட்டத்திலேயே தமிழர்கள் வந்து அது கூட நட்பில் இருந்தாங்க. கடல் வழியாக வணிகத்தின் வழியில் அந்த மதத்துடைய கருத்துக்களை ஏற்று மதம் மாறியவர்களும் உண்டு. அதில் அவர் அரசனும் மாறியிருக்கான், சேரமான். இது ஏன்